தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஏசாயா 64:4. வாழ்க்கையில் வெவ்வேறு பருவங்கள் உண்டு என்றும் அதை நாம் கடந்து செல்லத்தான் வேண்டும் என்றும் பரிசுத்த வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. இதில் தேவன் திரும்ப திரும்ப குறிப்பிடும் ஒரு பருவம் காத்திருத்தல் என்கிற பருவமாகும். காத்திருக்கும் காலம் என்பது தேவன் செயல்படுவதை நிறுத்திவிட்டார் என்று அர்த்தமல்ல. நாம் காத்து கொண்டிருக்கும் வேளையில் தேவன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார். உண்மையில் அவர் நம்முடைய சூழ்நிலைகளில் நம்முடைய நன்மைக்காக செயல்பட அந்த நேரத்தை பயன்படுத்துவதால் தான் அவர் நம்மை அந்த காலத்தின் வழியாக வழிநடத்துகிறார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக காத்திருக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.